பிராணாயாமா என்றால் என்ன என்று முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிராணா என்றால் உயிர் சக்தி ஆகும், யாமா என்றால் கட்டுப்பாடு ஆகும். ஆகவே பிராணாயாமா என்பது உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் கலை மற்றும் அறிவியல் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை மூச்சே. ஆனால் பெரும்பாலானோர் வாழ்நாள் முழுவதும் மூச்சு சரியாக எடுத்துக்கொள்ளும் முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறார்கள். ஒரு நொடி கூட மூச்சு நிற்காமல் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் அதில் ஒரு ஆழ்ந்த ரகசியம் இருப்பதை யோகிகள் பண்டைய காலத்திலிருந்தே அறிந்திருக்கிறார்கள். மனிதன் பிறக்கும் தருணத்தில் அவன் எடுக்கும் முதல் செயல் மூச்சே, மரணிக்கும் தருணத்தில் அவன் நிறுத்தும் கடைசி செயலும் மூச்சே. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால், மூச்சு என்பது வாழ்க்கையின் கதவு, மூச்சு என்பது ஆன்மாவின் பாலம், மூச்சு என்பது மனம் மற்றும் உடல் இணையும் மையப்புள்ளி. மூச்சு நோட்டம் எப்படி இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நம் சிந்தனை எவ்வாறு இயங்குகிறது என்பதை அறிய முடிகிறது. பிராணாயாமா என்பது யோகாவின் 8 அங்கங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதஞ்சலி முனிவர் கூறும் அஷ்டாங்க யோகத்தில் யம, நியம, ஆசனம், பிராணாயாமா, பிரத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 நிலைகள் உள்ளன. இதில் 4வது அங்கமே பிராணாயாமா ஆகும். அதாவது ஆசனத்தின் மூலம் உடலை வலுப்படுத்திய பிறகு பிராணாயாமா மூலம் மூச்சை சீராக கட்டுப்படுத்த வேண்டும் என்று யோக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மூச்சு என்பது வெறும் ஆக்சிஜன் உள்ளே வருவது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவது மட்டுமல்ல. மூச்சு என்பது உயிர் சக்தியின் ஓட்டமாகும். உடல் எவ்வாறு சாப்பாடு மற்றும் தண்ணீர் மூலம் ஊட்டச்சத்துக்களை பெறுகிறதோ அதே போல மனம் மற்றும் ஆன்மா பிராணாவின் மூலம் சக்தியை பெறுகிறது. மூச்சின் மூலம் நம்முள் அடங்கியிருக்கும் உயிர் சக்தியை எழுப்பி மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் மாற்ற முடியும். பிராணாயாமா பயிற்சி செய்யும் போது சுவாசிக்கும் விதத்தில் கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது. சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது அதை எவ்வளவு நேரம் தக்க வைத்து விடுகிறோம், வெளியே விடுகிறோம் என்பதிலேயே மனதின் நிலை மாறுகிறது. இந்த 3 அம்சங்கள், சுவாசம் உள்ளிழுக்கும் நிலை, பூரக மூச்சை தடுத்து வைத்திருக்கும் நிலை, கும்பக மூச்சை வெளியே விடுமிலை, ரேசக ஆகியவை ஆகும். இந்த 3 நிலைகளும் மனிதனின் மனம், உடல் மற்றும் ஆன்மா மீது வித்தியாசமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. பிராணாயாமா என்ற பயிற்சியின் அறிமுகத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனெனில் பலர் தியானத்தை நேரடியாக ஆரம்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் மனம் அமைதியாக இருக்கவில்லை. கவலை, சிந்தனை, சிதறல் ஆகியவை தொடர்ந்து தொந்தரவு செய்கின்றன. இதற்கு காரணம் மூச்சின் சீரற்ற ஓட்டமே ஆகும். முதலில் மூச்சை சீர்படுத்தி கட்டுப்படுத்தினால்தான் மனம் தியானத்திற்கு தயாராகும். ஆகவே யோகிகள் எப்போதும் பிராணாயாமா தியானத்திற்கு முன் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். மூச்சின் சக்தி என்பது மறைந்திருக்கும் ஒரு நிதி ஆகும். அதை அறிந்து கொள்ளாதவர்கள் வாழ்வியல் பாதி சக்தியை இழந்து இருப்பவர்கள். ஆனால் மூச்சை அறிவுடன் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்குள் உள்ள உயிர் சக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் உடலை வலிமையாக்குகிறார்கள், அவர்கள் மனதை தெளிவாக்குகிறார்கள், அவர்கள் ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். மனித உடல் இயங்குவதற்கான அடிப்படை சக்தி மூச்சுதான் என்று சொல்லலாம். நாம் சாப்பிடும் உணவு, குடிக்கும் தண்ணீர் எல்லாவற்றிலும் உயிர்க்கு தேவையான ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அவற்றை எரிக்கவும் உடலில் சக்தி உண்டாகவும் செய்யும் அடிப்படை இயந்திரம் மூச்சே ஆகும். ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ்வு சாத்தியமில்லை. எனவே மூச்சின் அறிவியலை புரிந்து கொள்வது வாழ்க்கையின் அடிப்படை ரகசியத்தை அறிந்து கொள்வது போன்றதே. உடல் ஒரு நிமிடத்தில் சராசரியாக 12 முதல் 20 மூச்சுகள் வரை எடுக்கிறது. ஒரு நாளில் சுமார் 21,600 மூச்சுகள் எடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு நீண்ட காலம் வாழ்கிறான் என்பதற்கு அவர் எவ்வாறு சுவாசிக்கிறார் என்பதற்கு இடையிலான தொடர்பு மிகவும் ஆழமானது. யோகிகள் சொல்வது என்னவென்றால், ஒருவர் வேகமாக மூச்சு விடுகிறாரோ அவர் வாழ்க்கை குறுகியதாக இருக்கும். ஒருவர் மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சு விடுகிறார் என்றால் அவர் நீண்ட ஆயுள் வாழ்வார். மூச்சின் மூலம் நமது இரத்தம் ஆக்சிஜனை பெறுகிறது, மூளை தெளிவாக செயல்படுகிறது, இதயம் ஒழுங்காக துடிக்கிறது, நரம்பு மண்டலம் அமைதியாகிறது. மூச்சு ஆழமாகவும் ஒழுங்காகவும் இருக்கும்போது பராசிம்பத்தடிக் நரம்பு மண்டலம் செயல்பட்டு மனம் சாந்தமாகிறது. ஆனால் மூச்சு வேகமாகவும் சீரற்றதாகவும் இருந்தால் சிம்பத்தடிக் நரம்பு மண்டலம் அதிகமாக செயல்பட்டு மன அழுத்தம் அதிகரிக்கிறது, இதய துடிப்பு வேகம் அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் உயர்கிறது, கவலை, கோபம், சினம் எல்லாம் ஏற்படுகின்றன. அறிவியல் ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், ஒருவர் சுவாசிக்கும் போது
அவர் மூச்சின் ஆழம் மற்றும் வேகம் நேரடியாக மூளை அலைகளை பாதிக்கிறது. மெதுவாக ஆழமாக சுவாசிக்கும்போது மூளையில் அல்பா அலைகள் அதிகரிக்கின்றன. இது அமைதி தியான நிலையை உண்டாக்குகிறது. வேகமாக சுவாசிக்கும்போது பீட்டா அலைகள் அதிகரித்து மனம் சித்தரல் மற்றும் கவலை நிலை அதிகரிக்கிறது. இதன் மூலம் யோகிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உணர்ந்த உண்மையை இன்று நவீன அறிவியல் உறுதி செய்துள்ளது. மூச்சு மற்றும் உணர்ச்சி இடையே உள்ள உறவு மிகவும் நெருக்கமானது. ஒருவர் கோபமாக இருந்தால் அவர் மூச்சு வேகமாகவும் ஆழமற்றதாகவும் இருக்கும். ஒருவர் பயமாக இருந்தால் அவரது மூச்சு சீரற்றதாக நடுங்கும். ஒருவர் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால் அவரது மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும். இதை நாம் அன்றாட வாழ்க்கையில் கூட கவனிக்கலாம். அதாவது மனநிலை எப்படியோ அதற்கேற்ப மூச்சு மாறுகிறது. ஆனால் அதே சமயம் மூச்சை நாம் கட்டுப்படுத்தினால் மனநிலையை மாற்றவும் முடியும். இதுவே பிராணாயாமாவின் அறிவியல் அடிப்படை. மூச்சை பயன்படுத்தி நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் கட்டுப்படுத்த முடியும். மூச்சின் ஆழம் வேகம் இடைவேளைகள் ஆகியவற்றை மாற்றுவதன் மூலம் கவலை குறைக்கலாம், கோபத்தை அடக்கலாம், மனதின் சிதறலை கட்டுப்படுத்தலாம், மன அமைதியை உருவாக்கலாம். உடல் சுவாசிக்கும் காற்று மூலமாக மட்டுமே ஆக்சிஜனை பெறுவதில்லை, அதோடு சட்டல் எனர்ஜி என்று சொல்லப்படும் உயிர்ச்சக்தியையும் பெறுகிறது. இந்த உயிர்ச்சக்தி சுருக்கமாக பிராணா என்று அழைக்கப்படுகிறது. பிராணா இல்லாமல் உடல் வெறும் இயந்திரம் போன்றது. ஆக்சிஜன் உடலுக்கு உயிர் கொடுக்கிறது, ஆனால் பிராணா உடல் மனம் ஆன்மா மூன்றுக்கும் உயிர் தருகிறது. மூச்சு எப்போதும் உடலில் தெரியாமல் தன்னிச்சையாக நடைபெறுகிறது, ஆனால் அதனை நாம் விழிப்புணர்வுடன் கட்டுப்படுத்த முடியும் என்பதே மிகப்பெரிய அதிசயம். மனிதனுக்கு இந்த தன்மை மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. விலங்குகள் அனைத்தும் இயற்கையாக மூச்சு எடுக்கின்றன, ஆனால் அதை விழிப்புணர்வுடன் மாற்ற முடியாது. மனிதன் மட்டும்தான் சுவாசத்தை விழிப்புணர்வுடன் மெதுவாக ஆழமாக நீட்டிக்க முடியும். அதுதான் யோக பயிற்சியின் வித்தியாசம். மூச்சின் அறிவியல் கூறுவது என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய மூச்சு மீது விழிப்புணர்வை கொண்டு வரும்போது உடலின் உயிர்ச்சக்தியை நேரடியாக கட்டுப்படுத்தும் திறன் அவருக்கு கிடைக்கிறது. இதன் மூலம் ஆரோக்கியம் சீராகிறது, மனம் தெளிவாகிறது, ஆன்மா உயர்கிறது. யோக சாஸ்திரங்களில் பிராணாயாமா மிகவும் உயர்ந்த இடம் பெற்றுள்ளது. பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களில் பிராணாயாமாவை அஷ்டாங்க யோகத்தின் 4வது அங்கமாக குறிப்பிடுகிறார். யம நியம ஆசனம் ஆகிய 3 மூலம் உடலும் மனமும் ஒரு அடிப்படை கட்டுப்பாட்டில் வரும். அதன் பிறகு பிராணாயாமா மூலம் உயிர்ச்சக்தியின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் விளக்குகிறார். யோக பார்வையில் மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல, அதில் அடங்கியிருக்கும் உயிர்ச்சக்திதான் முக்கியமானது. பிராணா என்பது பிரபஞ்சத்தில் பரவி நிறைந்திருக்கும் சக்தி. அது மனித உடலின் வழியாகவும் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் சாதாரண மனிதன் அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. யோகிகள் மட்டுமே பிராணாயாமா மூலம் அந்த சக்தியை விழிப்புணர்வுடன் கட்டுப்படுத்தி பெரிய சாதனைகளை நிகழ்த்துகிறார்கள். பிராணா மனித உடலின் நாடிகளில் பாய்கிறது என்று யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சுமார் 72,000 நாடிகள் உடலில் உள்ளன, ஆனால் அவற்றில் முக்கியமானவை 3 நாடிகள் மட்டுமே. இடா நாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி. இடா நாடி சந்திர சக்தியை குறிக்கிறது, மனதின் அமைதி, குளிர்ச்சி, கருணை ஆகிய குணங்களை தருகிறது. பிங்களா நாடி சூரிய சக்தியை குறிக்கிறது, அது உடல் வலிமை, வெப்பம், உற்சாகம் ஆகியவற்றை தருகிறது. சுஷும்னா நாடி ஆன்மீக சக்தியின் பாதை. அது திறக்கப்படும் போது மனிதன் குண்டலினி சக்தியை எழுப்பி உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைகிறான். பிராணாயாமா செய்யும்போது சுவாசத்தின் ஓட்டம் இடா மற்றும் பிங்களா நாடிகளில் சீராக பாய்ந்து மனமும் உடலும் சமநிலையில் வரும். யோகிகள் நாடி சுத்தி என்ற பயிற்சியை அடிப்படை பிராணாயாமா முறையாக பரிந்துரைக்கிறார்கள். இதன் மூலம் நாடிகள் சுத்தமாகி சுஷும்னா நாடி செயல்படத் தொடங்கும். அதுவே தியானத்தின் ஆழமான நிலைக்குள் செல்லும் வாயிலை திறக்கும். யோக பார்வையில் பிராணாயாமா என்பது வெறும் ஆரோக்கியத்திற்காக மட்டும் அல்ல, அது மனதின் அலைவரிசையை மாற்றுவதற்கான கருவியாகவும் பார்க்கப்படுகிறது. மூச்சு நோட்டத்தை மெதுவாக ஆழமாக சீராக்கும் போது மனத்தின் சிதறல் குறைந்து தியானத்திற்கான உள்நிலை உருவாகிறது. பதஞ்சலி முனிவர் கூறும் பிராணாயாமாவின் விளைவாக சித்தம் தகும் என்கிறார். அதாவது மனம் மென்மையடையும், அதன் பின் உள்ளே கவனம் செலுத்தும் திறன் உருவாகும். பிராணாயாமாவுக்கு இன்னொரு ஆழமான ஆன்மீக விளக்கம் உண்டு. யோகிகள் கூறுவது என்னவென்றால், மனிதனின் உயிர்காற்று நோட்டம் எப்போதும் வெளிப்புற உலகத்தை நோக்கி பாய்கிறது. அதனால் அவன் மனம் எப்போதும்
புலன்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் பிராணாயாமா மூலம் அந்த ஓட்டத்தை உள்ளே திருப்ப முடியும். அந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய உள்ளார்ந்த ஆன்ம சத்தியத்தை உணரத் தொடங்குகிறான். யோக பார்வையில் மூச்சு கட்டுப்பாடு என்பது தன்னையே கட்டுப்படுத்தும் முதல் படி. மனம் கட்டுப்படுவதற்கான மிக எளிய வழி மூச்சே ஆகும். யார் மூச்சை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்கள் மனத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். யார் மனத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார்கள். இதுவே யோகிகள் வலியுறுத்தும் உண்மை. பிராணாயாமா பயிற்சியின் மூலம் ஒருவர் உடலின் சக்தியையும் மனத்தின் தெளிவையும் ஆன்மாவின் உயர்வையும் ஒன்றாக பெறுகிறார். அதனால்தான் யோக சாஸ்திரங்களில் பிராணாயாமா மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது. இது மனிதனை சாதாரண வாழ்விலிருந்து தெய்வீக வாழ்விற்கு உயர்த்தும் பாலமாக விளங்குகிறது. மனித வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் மிகப்பெரிய சக்தி மூச்சு என்று சொல்லலாம். நாம் அன்றாடம் மூச்சு எடுத்து விடுகிறோம். ஆனால் அதன் உள்ளார்ந்த ஆற்றல் எவ்வளவு பேராற்றல் வாய்ந்தது என்பதை மிகச் சிலரே உணர்ந்திருக்கிறார்கள். யோகிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மூச்சின் இந்த மறைமுக சக்தியை ஆராய்ந்து அதன் மூலம் மனமும் உடலும் ஆன்மாவும் எவ்வாறு மாற்றப்படலாம் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளனர். மூச்சின் ஓட்டம் மனத்தின் அலைவரிசையுடன் நேரடியாக இணைந்துள்ளது. ஒருவர் கவலை அடைந்தால் அவர் மூச்சு திடீரென்று வேகமாகிறது. ஒருவர் பயத்தில் சிக்கினால் அவரது மூச்சு சீரற்றதாகிறது. ஒருவர் கோபம் கொண்டால் மூச்சு சுருங்கி கடுமையாக நடக்கிறது. அதேபோல் ஒருவர் சாந்தமாக இருக்கும்போது அவர் மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால் மூச்சும் மனமும் ஒன்றுக்கொன்று பிரதிபலிப்பு போல இயங்குகின்றன. ஆனால் யோக பார்வையில் இதன் மாறுபட்ட ரகசியம் இன்னும் ஆழமாக உள்ளது. மனம் மூச்சை பாதிப்பதோடு மட்டுமல்ல, மூச்சு மனதை மாற்றும் சக்தி கொண்டது. அதாவது ஒருவர் தன்னுடைய மூச்சின் வேகம், ஆழம், இடைவெளி ஆகியவற்றை விழிப்புணர்வுடன் கட்டுப்படுத்தினால் அவர் தன் மனநிலையை மாற்ற முடியும். கவலை மற்றும் பதட்ட நிலையை ஆழ்ந்த அமைதியாக மாற்ற முடியும். கோபம் மற்றும் சினநிலையை கருணையாகவும் அமைதியாகவும் மாற்ற முடியும். சிதறலான மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலைக்கு அழைத்துச் செல்ல முடியும். இதுவே மூச்சின் மறைமுக ரகசியம் ஆகும். மூச்சு என்பது உடலுக்கும் மனத்துக்கும் இடையிலான பாலம். உடல் புலன்களால் வெளிப்புற உலகத்தை தொடுகிறது. மனம் சிந்தனை, உணர்ச்சி, உணர்வுகளால் அதனை பிரதிபலிக்கிறது. ஆனால் மூச்சு இவற்றை இணைக்கும் கருவியாக உள்ளது. ஒருவர் மூச்சின் மீது கவனம் செலுத்தினால் உடல் அமைதியாகிறது, மனம் தெளிவாகிறது, ஆன்மா விழிப்படைகிறது. மூச்சின் ரகசிய சக்தியை அறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுகிறார்கள். அவர்கள் உடலில் இருக்கும் வலிமையை மேம்படுத்துகிறார்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறார்கள். அவர்கள் மனதில் இருக்கும் சிதறல்களை அடக்கி சாந்தியை உருவாக்குகிறார்கள். அவர்கள் ஆன்மீகமாக தெய்வீக நிலையை அடைகிறார்கள். இதனால்தான் பிராணாயாமா யோகத்தின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. மூச்சின் சக்தியை பயன்படுத்தினால் ஒருவர் தன்னுடைய உயிர் சக்தியை சேமிக்கவும் அதிகரிக்கவும் முடியும். சாதாரணமாக மூச்சு சீரற்றதாக இருக்கும்போது உயிர் சக்தி விரயமாகிறது, உடலும் மனமும் சோர்வடைகின்றன. ஆனால் ஒருவர் மெதுவாக ஆழமாக கட்டுப்படுத்தப்பட்ட மூச்சு எடுக்க ஆரம்பித்தால் உயிர் சக்தி சீராக சேமிக்கப்படுகிறது. அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து உடலை வலிமையாக்குகிறது, மனதை தெளிவாக்குகிறது. பிராணாயாமா பயிற்சியின் போது ஏற்படும் அமைதி தற்காலிகம் அல்ல, அது உடல் நரம்பு மண்டலத்தின் ஆழமான அடுக்கு வரை சென்று தாக்குகிறது. அறிவியல் பார்வையில் இது நரம்பு மண்டலத்தில் நிகழும் ஹார்மோன் சுரப்புகளையும் மூளையின் அலைவரிசையும் மாற்றுகிறது. ஆன்மீக பார்வையில் இது பிராணாவின் ஓட்டத்தை சீரமைத்து மனதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. மூச்சின் ரகசிய சக்தி என்றால் மன அழுத்தத்தை அடக்கி அமைதியை உருவாக்கும் திறன் மட்டுமல்ல, அது மனிதனை ஆன்மீக உணர்வுகளுக்கு கொண்டு செல்லும் கதவாகும். மூச்சின் மீது முழு கவனம் செலுத்தினால் அது தியானத்தின் அடிப்படை ஆகிறது. மூச்சின் இடைவெளியில் ஒருவர் தன்னுடைய உண்மையான ஆன்ம சத்தியத்தை உணர முடியும். அந்த நேரத்தில்தான் அவர் யார், அவர் எதற்காக பிறந்தார், அவர் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை கண்டறிய முடிகிறது. அதனால்தான் பண்டைய யோகிகள் எப்போதும் மூச்சின் மீது கவனம் செலுத்தும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருவரின் மூச்சு எப்படி இருக்கிறதோ அவரது வாழ்க்கையும் அதுபோல இருக்கும். மூச்சு அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அமைதியாகும். மூச்சு சீரற்றதாக இருந்தால் வாழ்க்கையும் சீரற்றதாகிவிடும். இதுவே மூச்சின் ரகசிய சக்தி. பிராணாயாமா பல்வேறு முறைகளில் செய்யப்படுகிறது.
அவற்றில் சில அடிப்படை முறைகள் யாராலும் எளிதில் தொடங்கக்கூடியவை. யோக சாஸ்திரங்கள் கூறும்படி அடிப்படை முறைகள் நாடிகளை சுத்தம் செய்து உடலின் பிராண சக்தியின் ஓட்டத்தை சீர்படுத்தும் பணியை செய்கின்றன. இவற்றைத் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாகி மனம் அமைதியாகி ஆன்மீக வளர்ச்சிக்கு தகுதி பெறும். 1. நாடி சுத்தி பிராணாயாமா அனுலோம விலோமம். இது மிகவும் அடிப்படை மற்றும் மிகவும் முக்கியமான பிராணாயாமா முறை. இடது மூக்குத்துளை மற்றும் வலது மூக்குத்துளை மூலம் மாறி மாறி சுவாசிப்பது இதன் அடிப்படை யோசனை. முதலில் வலது கையை நாசிக்கருகே வைத்து வலது மூக்குத்துளையை மூடி இடது மூக்குத்துளை வழியாக மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். பிறகு இடது மூக்குத்துளையை மூடி வலது மூக்குத்துளை வழியாக மெதுவாக வெளியே விட வேண்டும். அடுத்து வலது மூக்குத்துளை வழியாக மூச்சை உள்ளிழுத்து இடது மூக்குத்துளை வழியாக வெளியே விட வேண்டும். இவ்வாறு மாறி மாறி செய்ய வேண்டும். இதன் மூலம் உடலில் உள்ள நாடிகள் சுத்தமாகி இடா பிங்களா நாடிகளில் சமநிலை ஏற்படும், மனம் தெளிவாகும், சிதறல்கள் குறையும், தியானத்திற்கான உள்நிலை உருவாகும். 2. கபாலபதி பிராணாயாமா. கபாலபதி என்றால் பிரகாசிக்கும் நெற்றி என்று பொருள். இதன் மூலம் மூளைச்செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. முதலில் நிமிர்ந்து அமர்ந்து வயிற்றை உள்ளே இழுத்து மூச்சை பலத்துடன் வெளியே தள்ள வேண்டும். உள்ளிழுக்கும் மூச்சு இயல்பாகவும் தன்னிச்சையாகவும் நடைபெறும். வெளியே விடும் மூச்சே இங்கு முக்கியமானது. அது சற்றே வலிமையுடன் தள்ளப்படுகிறது. இதனை 1 நிமிடத்தில் 20 முறை வரை தொடங்கி மெதுவாக அதிகரிக்கலாம். இதன் பயன் என்னவென்றால் நுரையீரல் சுத்தமாகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, மூளை செல்கள் ஆற்றல் பெறுகின்றன, மனம் விழிப்புணர்வுடன் இருக்கும், சோம்பல் குறையும். 3. பஸ்திரிகா பிராணாயாமா. பஸ்திரிகா என்றால் களிமண் ஊதுவான் போல சுவாசம் என்று அர்த்தம். அதாவது வேகமாகவும் வலிமையாகவும் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுவது. முதலில் ஆழமாக வலிமையுடன் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். அதே வலிமையுடன் உடனே வெளியே விட வேண்டும். இதனைத் தொடர்ந்து பல முறை செய்ய வேண்டும். இதன் மூலம் உடலின் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது, உயிர்ச்சக்தி மேம்படுகிறது, உடல் சூடு கூடுகிறது, சோர்வு மறைந்து உற்சாகம் அதிகரிக்கிறது. 4. உஜ்ஜயி பிராணாயாமா. இது கடலலை போல ஓசை எழும் சுவாசம் என்று சொல்லப்படுகிறது. மூச்சை உள்ளிழுக்கும் போது தொண்டை சற்று இறுக்கப்பட்டு ஓசை எழும். அதேபோல் வெளியே விடும்போது தொண்டையில் ஒலி எழும். இதனை மெதுவாக ஆழமாக செய்ய வேண்டும். இதன் மூலம் நரம்பு மண்டலம் சீராகிறது, மனம் அமைதியாகிறது, தியான நிலை எளிதில் ஏற்படுகிறது. அடிப்படை பிராணாயாமாவின் பயன்கள். இந்த அடிப்படை முறைகள் சுவாச மண்டலத்தை சுத்தப்படுத்துகின்றன, உடலின் உயிர்ச்சக்தியை அதிகரிக்கின்றன, மனதை ஒருமுகப்படுத்துகின்றன. ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்கு இவை மிக அவசியமான அடித்தளம் ஆகும். ஒருவர் இம்முறைகளை தினமும் பயிற்சி செய்தால் அவர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மனதில் அமைதி நிலையும், ஆன்மீக வளர்ச்சி அடையும். அடிப்படை பிராணாயாமா முறைகளைத் தொடர்ந்து பழகிய பிறகு ஒருவர் மெதுவாக மேம்பட்ட பிராணாயாமா முறைகளுக்கு செல்ல வேண்டும். இவை உடல், மனம், ஆன்மா மூன்றுக்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த முறைகள் யோகிகளால் மிகவும் கவனத்துடன் பாதுகாக்கப்பட்டன, ஏனெனில் தவறான முறையில் செய்தால் பாதிப்புகள் உண்டாகும். எனவே இம்முறைகள் எப்போதும் அனுபவம் வாய்ந்த ஆசானின் வழிகாட்டுதலுடன் செய்யப்பட வேண்டும். 1. சூரியபேதி பிராணாயாமா. சூரியபேதி என்றால் சூரிய சக்தியை உடலுக்குள் கொண்டு வருவது என்பதாகும். முதலில் வலது மூக்குத்துளை வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். சில நொடிகள் மூச்சை தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு இடது மூக்குத்துளை வழியாக மெதுவாக வெளியே விட வேண்டும். இதன் மூலம் பிங்களா நாடி செயல்படுகிறது, உடல் சூடு கூடுகிறது, ஜீரண சக்தி மேம்படுகிறது, சோம்பல் நீங்குகிறது, மனதில் உற்சாகம் அதிகரிக்கிறது. 2. சந்திரபேதி பிராணாயாமா. சந்திரபேதி என்றால் சந்திர சக்தியை உடலுக்குள் கொண்டு வருவது என்பதாகும். முதலில் இடது மூக்குத்துளை வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். சில நொடிகள் மூச்சை தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வலது மூக்குத்துளை வழியாக மெதுவாக வெளியே விட வேண்டும். இதன் மூலம் இடா நாடி செயல்படுகிறது, உடல் குளிர்ச்சி பெறுகிறது, கோபம் குறைகிறது, மன அமைதி ஏற்படுகிறது, தூக்கமின்மை குறைகிறது. 3. பிரமரி பிராணாயாமா. பிரமரி என்றால் தேனீ ஓசை. முதலில் ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும்.
வெளியே விடும்போது மெதுவாக தேனீ ஓசை போல ஊ என்று ஒலி எழுப்ப வேண்டும். காது மூடியவாறு இந்த முறையை செய்தால் அதன் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும். இதன் மூலம் நரம்பு மண்டலம் சாந்தமாகிறது, கவலை மன அழுத்தம் குறைகிறது, தியான நிலை எழுத்தில் கிடைக்கிறது. 4 மூர்ச்சா பிராணாயாமா. மூர்ச்சா என்றால் பரவச நிலை. ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து சில நொடிகள் தடுத்து வைத்து மெதுவாக வெளியே விட வேண்டும். இதனை நீண்ட நேரம் செய்தால் ஒருவர் மனத்தில் பரவச நிலையை அனுபவிக்கிறார். இது சாதாரண மக்களுக்கு அல்ல, ஆன்மீக சாதகர்களுக்கே உகந்தது. மனம் வெளி உலக சிந்தனையிலிருந்து விலகி உள்ளார்ந்த ஆனந்தத்தில் மூழ்குகிறது. 5 கேவல கும்பகா. இது யோக சாஸ்திரங்களில் மிக உயர்ந்த பிராணாயாமா நிலையாக கருதப்படுகிறது. இங்கு சுவாசம் இயல்பாக நிற்கும் நிலை ஏற்படுகிறது. ஒருவர் மூச்சை தன்னிச்சையாக நிறுத்த வைக்கவில்லை, அது தன்னிச்சையாக நின்றுவிடுகிறது. அந்த நேரத்தில் மனம் முழுமையான அமைதியில் மூழ்குகிறது. இதனை அடைந்தவர்கள் தியானத்தில் ஆழமான சமாதி நிலையை அடைகிறார்கள். மேம்பட்ட பிராணாயாமாவின் பயன்கள். இந்த முறைகள் உடலின் சக்தியை மட்டுமல்ல, ஆன்மாவின் ஆழங்களை தொடும் தன்மை கொண்டவை. ஒருவர் சூரியபேதி சந்திரபேதி மூலம் உடலின் சூடு குளிர் சமநிலையை கட்டுப்படுத்த முடிகிறது. பிரமரி மூலம் மன அமைதியை எளிதில் பெற முடிகிறது. மூர்ச்சா மற்றும் கேவல கும்பகா மூலம் ஆன்மீக சமாதி நிலையை அடைய முடிகிறது. யார் அடிப்படை பிராணாயாமாவை தொடர்ந்து பயிற்சி செய்து மன உடல் சமநிலையை அடைகிறார்களோ அவர்கள் மெதுவாக மேம்பட்ட பிராணாயாமா வழிகளிலும் முன்னேறி தங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். பிராணாயாமா என்பது யோகிகள் ஆன்மீக உயர்வுக்காக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்குமான அற்புத மருந்தாகவும் கருதப்படுகிறது. நவீன மருத்துவமும் இதனை உறுதி செய்கிறது. ஏனெனில் மூச்சின் மீது கொண்ட கட்டுப்பாடு உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடல் ஆரோக்கியம். பிராணாயாமா தொடர்ந்து பயிற்சி செய்தால் நுரையீரல் திறன் அதிகரிக்கிறது, மூச்சு குழாய் சுத்தமாகிறது, இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு உயரும். இதனால் உடலின் அனைத்து செல்களும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. கபாலபதி பஸ்திரிகா போன்ற முறைகள் சுவாச கோளாறுகளை குறைக்கின்றன, ஆஸ்துமா பிரச்சினைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன, ஜீரண சக்தி மேம்படுகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, இதய நோய் அபாயம் குறைகிறது. மன ஆரோக்கியம். பிராணாயாமாவின் மிகப்பெரிய பயன் மன அமைதி ஆகும். ஒருவர் தினமும் 10 நிமிடங்கள் நாடி சுத்தி அல்லது பிரமரி செய்தால் மன அழுத்தம் மிக குறைகிறது, கவலை சிந்தனை சித்தரல் எல்லாம் அடங்குகின்றன, மனதில் சாந்தியும் ஒருமுகமும் உருவாகின்றன. பிராணாயாமா பயிற்சி மூளையின் ஹார்மோன் சுரப்புகளை சீர்படுத்துகிறது. இதனால் மனநிலை ஸ்திரமாகிறது, கோபம் பொறாமை பயம் போன்றவை குறைகின்றன. உயிர்சக்தி மற்றும் நீண்ட ஆயுள். பிராணாயாமா தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது உடலில் உயிர்சக்தி அதிகரிக்கிறது, சோர்வு குறைகிறது, உற்சாகம் அதிகரிக்கிறது. யோகிகள் கூறுவது போல் மூச்சின் வேகம் குறைந்தால் ஆயுள் அதிகரிக்கும். பிராணாயாமா மூலம் மெதுவாக ஆழமாக சுவாசிக்க பழகும்போது ஆயுளும் அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி. பிராணாயாமா செய்யும்போது உடலில் இருக்கும் நச்சுப் பொருட்கள் வெளியேறுகின்றன, இரத்தம் சுத்தமாகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது, உடல் வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றுக்கு எதிராக போராடும் திறன் பெறுகிறது. பஸ்திரிகா கபாலபதி போன்ற முறைகள் உடலை உள்வெப்பம் கொண்டதாக மாற்றுவதால் தொற்று நோய்கள் வராமல் காக்கின்றன. மன அழுத்தம் மற்றும் நவீன வாழ்க்கை. இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தவிர்க்க முடியாததாக மாறியுள்ளது. ஆனால் பிராணாயாமா ஒரு எளிய மருந்து. தினமும் சில நிமிடங்கள் மெதுவாக ஆழமாக சுவாசிக்க கற்றுக்கொண்டால் மன அழுத்தம் உடனே குறைகிறது, இரத்த அழுத்தம் கட்டுப்படும், தூக்கமின்மை பிரச்சினைகள் குறையும், மனம் அமைதியாகி வேலைத்திறன் அதிகரிக்கும். அறிவியல் ஆதாரங்கள். பல மருத்துவ ஆய்வுகள் பிராணாயாமா பயிற்சியின் தாக்கத்தை உறுதி செய்துள்ளன. கபாலபதி பஸ்திரிகா போன்றவை நுரையீரல் திறனை அதிகரிக்கின்றன. நாடி சுத்தி பிராணாயாமா நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்துகிறது, பிரமரி மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை மேம்படுத்துகிறது. இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக சோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளன. மொத்தத்தில் பிராணாயாமா உடலுக்கு மருந்து, மனதுக்கு மருந்து, ஆன்மாவுக்கு மருந்து. ஒருவர் இதனைத் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அவர் உடல் நோய்களை தவிர்க்கலாம், மனநோய்களை அடக்கலாம், ஆன்மீக வளர்ச்சி அடையலாம், ஆரோக்கியமான நீண்ட வாழ்வை அனுபவிக்கலாம். பிராணாயாமா என்பது உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு யோகம் மட்டுமல்ல, அது ஆன்மீக வளர்ச்சிக்கான கதவாகும்.
மூச்சின் ரகசியத்தை புரிந்து கொண்டால் மனிதன் தனது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் உயர்த்திக் கொள்ள முடியும். பண்டைய யோகிகள் மூச்சை பிரபஞ்சத்திற்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான பாலமாக கண்டனர். மூச்சு ஆத்மாவின் பாலம். மனிதன் உள்ளே இருக்கும் உயிர் சக்தி பிராணா மூச்சின் மூலம் இயங்குகிறது. ஒருவர் உள்ளே ஆழமாக மூச்சை இழுக்கும்போது அது வெறும் காற்று மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்திலிருந்து வரும் சக்தியின் ஓட்டமாகும். அந்த ஓட்டத்தை சரியாக உணர்ந்தால் மனிதன் தனது உள்ளார்ந்த தெய்வீகத்தை உணர ஆரம்பிக்கிறான். நாடிகள் மற்றும் குண்டலினி. யோக சாஸ்திரங்கள் கூறுவது போல் உடலில் 72,000 நாடிகள் உள்ளன. அந்த நாடிகளில் உயிர் சக்தி ஓடுகிறது. அதில் 3 முக்கிய நாடிகள் ஈடா பிங்களா சுஷும்னா பிராணாயாமாவின் மூலம் இந்த நாடிகள் சுத்தமாகின்றன. நாடிகள் சுத்தமான பிறகு குண்டலினி சக்தி சுஷும்னா வழியாக மேலே எழும்புகிறது. இதுவே ஆன்மீக எழுச்சியின் தொடக்கம். மூச்சின் மூலம் தியானம். பிராணாயாமா தியானத்திற்கு அடித்தளம். ஒருவர் மூச்சை கவனித்துக் கொண்டால் மனம் தானாகவே அமைதியாகிறது. சிந்தனை சிதறாமல் ஒருமுகமாகிறது. ஆழ்ந்த பிராணாயாமா மனதை சமாதி நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. இதனால் ஆன்மீக அனுபவங்கள் உருவாகின்றன. ஒருவர் தனது உள்ளார்ந்த சாந்தியை அனுபவிக்கிறார். ஒலி மற்றும் மூச்சு. பிரமரி பிராணாயாமா போன்ற முறைகள் ஆன்மீகத்தில் மிக முக்கியம். ஏனெனில் அதில் உருவாகும் ஓம் போன்ற ஒலி மூளையின் ஆழ்ந்த பகுதிகளை தூண்டுகிறது. உடலின் அதிர்வுகளை சமநிலைப்படுத்துகிறது. சுவாசத்தின் ஓசையும் ஒலியும் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளுடன் இணையும் போது ஒருவர் பிரபஞ்சத்தோடு ஒன்றாகும் உணர்வை அடைகிறார். பிரபஞ்ச சக்தியுடன் இணைவு. மூச்சு உள்ளே வரும்போது பிரபஞ்ச சக்தி நம் உடலில் நுழைகிறது. வெளியேறும்போது அந்த சக்தி பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைகிறது. இந்த உண்மையை உணர்ந்தால் மனிதன் தனிமையில்லை, அவன் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் என்று புரிகிறது. பிராணாயாமா மூலம் அவன் தன் சின்ன சுயத்தை தாண்டி பெரிய சுயத்தை உணர்கிறான். மூச்சு மற்றும் ஆத்மசாட்சி. ஆன்மீக வளர்ச்சியின் உச்சி ஆத்மசாட்சிதான். அதாவது நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை நேரடியாக அனுபவிப்பதே. அது மூச்சின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக கவனித்தால் மனம் மெல்ல மறைந்து விடுகிறது. மனம் மறைந்ததும் ஆன்மாவின் உண்மை வெளிப்படுகிறது. அங்கேதான் மனிதன் ஆத்மசாட்சியை அடைகிறான். மொத்தத்தில் மூச்சு என்பது உடலை உயிருடன் வைத்திருக்கும் கருவி மட்டுமல்ல, அது மனிதனை ஆன்மீக உச்சிக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டு. பிராணாயாமா என்பது அந்த படிக்கட்டின் முதல் அடி. ஒருவர் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அவர் உடலை சுத்தமாக்கி மனதை அமைதியாக்கி ஆன்மாவை விடுவிக்க முடியும். பிராணாயாமா என்பது ஒரே ஒரு முறை அல்ல, பல விதமான முறைகளைக் கொண்டது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மையும் பயன்களும் உள்ளன. யோகிகள் இதனை சுவாச முறைகள் என்றாலும் அது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, அது உயிர் சக்தியின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பரிசுத்தமான வழிமுறை ஆகும். இப்போது முக்கியமான பிராணாயாமா முறைகளை பார்ப்போம். 1. கபாலபதி பிராணாயாமா. இதனை கபாலபதி சுத்தி என்றும் அழைக்கிறார்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த சுத்திகரிப்பு முறை. காற்றை பலமாய் வெளியேற்றுவதன் மூலம் உடலில் இருக்கும் கபம் நச்சுகள் அகற்றப்படுகின்றன. மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. இதயம் நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. 2. பஸ்திரிகா பிராணாயாமா. பஸ்திரிகா என்பது காற்று கம்பி போன்ற அதிவேக மூச்சு முறையாகும். இதில் ஒருவர் தொடர்ந்து பலமாக மூச்சு இழுத்து வெளியே விடுவார். இதனால் உடலில் வெப்பம் அதிகரிக்கும், உயிர் சக்தி மேம்படும், மனதில் உள்ள சோம்பல் அகலும், ஆர்வம் உற்சாகம் உருவாகும். 3. நாடி சுத்தி அல்லது நாடி சோத்தன பிராணாயாமா. இது மிகவும் முக்கியமான பிராணாயாமா முறை. இடது வலது மூக்கு துளைகளால் மாறி மாறி மூச்சு இழுப்பதும் விடுவதும் இதில் அடங்கும். இதனால் இடா பிங்களா நாடிகள் சுத்தமாகின்றன, மூளையின் இரு பக்கங்களும் சமநிலைப்படுகின்றன, மனம் அமைதியாகிறது, கவனம் மேம்படுகிறது. 4. பிரமரி பிராணாயாமா. இதில் மூச்சை இழுத்து மெதுவாக ஓம் போன்ற ஒலி எழுப்பி வெளியே விடுவார்கள். தேனீ ஓசை போல இருக்கும், அதனால் பிரமரி என்று அழைக்கப்படுகிறது. இது மன அழுத்தத்தை குறைக்கிறது, நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது, தியான நிலைக்கு அழைக்கிறது. 5. சூரியபெதி மற்றும் சந்திரபெதி பிராணாயாமா. சூரியபெதி என்பது வலது மூக்குத்துளை வழியாக மூச்சை இழுக்கும் முறை. இது உடலில் வெப்பம் உண்டாக்குகிறது, சக்தியை அதிகரிக்கிறது. சந்திரபெதி என்பது இடது மூக்குத்துளை வழியாக மூச்சை இழுக்கும் முறை. இது குளிர்ச்சி தருகிறது, மன அமைதியை அதிகரிக்கிறது. இரண்டும் உடல் மனதை சமநிலைப்படுத்துகின்றன. 6. உஜ்ஜயி பிராணாயாமா. இதனை வெற்றியுடைய சுவாசம் என்றும் சொல்வார்கள். இதில் கழுத்தின் பின்புறத்தில் சத்தம் எழும் வகையில்
மூச்சை இழுத்து வெளியே விடுவார்கள். இது மனதை தியான நிலைக்கு எளிதாக கொண்டு செல்லும் உயிர் சக்தியை மேம்படுத்தும். 7 சித்தலி மற்றும் சித்தகாரி பிராணாயாமா. இது குளிர்ச்சி தரும் பிராணாயாமா. ஒருவர் நாக்கை சுருட்டிக் குழாய் போல் செய்து மூச்சை இழுக்க வேண்டும். சித்தலி என்றும் பற்களின் இடைவெளி வழியாக மூச்சை இழுப்பது சித்தகாரி என்றும் அழைக்கப்படும். இது உடலின் சூட்டை குறைக்கிறது, கோபம், சோர்வு, களைப்பு எல்லாம் அகலச் செய்கிறது. 8 மூர்ச்சா பிராணாயாமா. இதில் ஒருவர் மூச்சு தடுத்துக் கொள்ளும் காலத்தை அதிகரிக்க வேண்டும். இதனால் மனம் முழுவதும் வெறுமையாகிறது, ஆனந்த நிலை தோன்றுகிறது. யோகிகள் இதனை ஆன்மீக அனுபவத்திற்காக பயிற்சி செய்கிறார்கள். 9 பிளவினி பிராணாயாமா. இது மிகவும் அரிய முறை. ஒருவர் காற்றை குடித்து வயிற்று நிரப்பை கட்டுப்படுத்துவார். இதனால் உடல் நீரில் மிதக்கும் திறன் பெறும். யோகிகள் இதனை சிறப்பு பயிற்சியாக மட்டுமே கற்கிறார்கள். மொத்தத்தில் ஒவ்வொரு பிராணாயாமா முறையும் தனித்தனி பயன்களைக் கொண்டுள்ளது. ஆனால் எல்லாவற்றிற்கும் பொதுவான நோக்கம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் சமநிலைப்படுத்துவதே ஆகும். ஒருவர் தன் தேவைக்கு ஏற்ப முறைகளை தேர்ந்து எடுத்து தொடர்ந்து பயிற்சி செய்தால் அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும். பிராணாயாமா என்பது ஆன்மீக பார்வையில் மட்டும் இல்லாமல் அறிவியல் பார்வையிலும் மிகுந்த ஆழம் கொண்ட ஒன்று. மூச்சின் இயக்கம் எவ்வாறு உடலை பாதிக்கிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது, நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது என்பதை நவீன மருத்துவ அறிவியல் தெளிவாக விளக்குகிறது. 1 சுவாசம் மற்றும் மூளை. மூச்சு எவ்வாறு எடுக்கப்படுகிறது என்பதை மூளை நேரடியாக கண்காணிக்கிறது. நாம் ஆழமாக மெதுவாக மூச்சை இழுத்து வெளியே விடும்போது மூளையின் பாராசிம்பத்தடிக் நரம்பு மண்டலம் செயல்படும். இதனால் உடல் சாந்தமாகிறது, இதயம் மெதுவாக துடிக்கிறது, இரத்த அழுத்தம் குறைகிறது, மனதில் அமைதி தோன்றுகிறது. இதுவே பிராணாயாமாவின் முதன்மையான அறிவியல் அடிப்படை. 2 ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலை. சாதாரண மூச்சில் நாம் அதிகமாக ஆக்சிஜனை மட்டும் கவனிக்கிறோம். ஆனால் பிராணாயாமாவில் கார்பன் டை ஆக்சைடு நிலையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடலில் சரியான அளவு CO2 இருந்தால்தான் மூளை நரம்புகள் நன்கு செயல்படும். பிராணாயாமா இதனை சமநிலைப்படுத்துகிறது. 3 இதய ஆரோக்கியம். ஆழ்ந்த சுவாச பயிற்சி இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துகிறது. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி என்ற அளவுகோல் மேம்படுகிறது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உயர் இரத்த அழுத்தம் குறையும், இதய நோய்கள் தடுக்கப்படுகின்றன. 4 நரம்பு மண்டலம். பிராணாயாமா பயிற்சியின் போது மூச்சின் வேகம் மெதுவாகும். இதனால் வேகஸ் நர்வ் தூண்டப்படுகிறது. இது உடலின் முழுமையான நரம்பு செயல்பாட்டையும் ஹார்மோன் சுரப்புகளையும் கட்டுப்படுத்துகிறது. மன அழுத்த ஹார்மோன்கள் குறைகின்றன, சாந்தி ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன. 5 ஹார்மோன்கள் மற்றும் உணர்வுகள். மூச்சின் ஆழம் நேரடியாக ஹார்மோன்களை பாதிக்கிறது. பிராணாயாமா மூலம் கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன் குறைகிறது. செரோட்டோனின் மற்றும் டோபமின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன. இதனால் மனநிலை மாறுகிறது, கவலை குறைகிறது, சந்தோஷம் அதிகரிக்கிறது. 6 நோய் எதிர்ப்பு சக்தி. ஆழ்ந்த சுவாசம் உடலில் அதிக ஆக்சிஜனை கொண்டு வருகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, லிம்பாடிக் சிஸ்டம் தூண்டப்படுகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் வலுவடைகிறது. ஆய்வுகள் காட்டுவதற்கு பிராணாயாமா பயிற்சி செய்யும் நபர்கள் நோய்களை குறைவாக எதிர்கொள்கிறார்கள். 7 மூளை அலைகள் பிரெயின் வேவ்ஸ். பிராணாயாமா மூளை அலைகளையும் பாதிக்கிறது. சாதாரணமாக நாம் பீட்டா நிலையில் இருப்போம், அதாவது சிந்தனை கவலை அதிகமாக இருக்கும். ஆனால் பிராணாயாமா செய்யும்போது அல்பா மற்றும் தீட்டா அலைகள் அதிகரிக்கின்றன. இது தியான நிலைக்கு வழிவகுக்கிறது. நினைவாற்றல், கவனிப்பு, படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. 8 செல்கள் மற்றும் ஜீன் நிலை மாற்றங்கள். சில நவீன ஆய்வுகள் காட்டுவதற்கு பிராணாயாமா மற்றும் தியானம் உடல் செல்களின் DNA முடிவுகளை பாதுகாக்கின்றன. இதனால் வயது ஆகும் வேகம் குறைகிறது, நோய்கள் குறைகின்றன, ஆரோக்கியம் நீண்ட நாட்கள் நிலைக்கிறது. மொத்தத்தில் பிராணாயாமா வெறும் ஆன்மீக சாதனை அல்ல, அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கிய வாழ்க்கை முறை. மூச்சின் சக்தியை அறிந்து சரியாக பயன்படுத்தினால் மனமும் உடலும் ஆன்மாவும் ஒற்றுமையடையும். மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கு இது அடித்தளம் ஆகும். பிராணாயாமா மற்றும் தியானம் இரண்டும் யோகத்தின் 2 கண்கள் போல ஒன்றை ஒன்று நிரப்பும். பிராணாயாமா மூச்சின் சக்தியை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக்குகிறது. அதே சமயம் தியானம் மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்ம சாந்தியை அளிக்கிறது.
மூச்சு மற்றும் தியானம் இரண்டும் ஒரே பாதையில் பயணிக்கின்றன. ஒன்று, தியானத்திற்கு முன் பிராணாயாமா. மனம் அலைபாயும் போது தியானம் ஆழமாக செல்ல முடியாது. அதனால் முதலில் பிராணாயாமா மூலம் மூச்சின் ஓட்டத்தை சீராக்க வேண்டும். மூச்சு சீராகும்போது நரம்பு மண்டலம் சமநிலைப்படையும், மனம் அமைதியாகும். அப்போதுதான் தியானம் இயல்பாக ஆழமாக செல்கிறது. 2, மூச்சு மற்றும் கவனம். தியானத்தின் போது மனம் சிதறாமல் இருக்க ஒரே விஷயத்தில் கவனம் தேவை. அந்த கவனத்தை எளிதாக பெற மூச்சு ஒரு சிறந்த கருவி ஆகிறது. மூச்சின் உள்ளேறும் வெளியேறும் ஓசையை கவனிப்பது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். இதுவே ஆனபானசதி தியானம் என்று பௌத்தத்தில் சொல்லப்படுகிறது. 3, பிராணாயாமா மற்றும் பிரவாகம். பிராணாயாமாவில் மூச்சை மெதுவாக ஆழமாக கட்டுப்படுத்தும் போது மூளையின் அலைகள் அமைதியாகி பீட்டா நிலையிலிருந்து அல்பா தீட்டா நிலைகளுக்குச் செல்கின்றன. இந்த நிலையில்தான் தியான அனுபவங்கள் ஆழமாக நடக்கின்றன. சிந்தனைகள் குறைந்து சுத்தமான சாந்தி நிலை தோன்றும். 4, குண்டலினி மற்றும் தியானம். யோக சாஸ்திரங்களில் பிராணாயாமா குண்டலினி சக்தியை எழுப்பும் முக்கிய கருவி என்று கூறப்படுகிறது. தியானம் அந்த சக்தியை உயர்ந்த சக்ராக்களுக்கு செலுத்துகிறது. அதாவது மூச்சு சக்தியை எழுப்புகிறது, தியானம் அந்த சக்தியை வழி நடத்துகிறது. இவ்விரண்டும் சேர்ந்து ஆன்மீக சாத்தியங்களை தருகின்றன. 5, பிராணாயாமா இல்லாத தியானம். மூச்சு சீராக இல்லாமல் தியானம் செய்ய முயற்சித்தால் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். நீண்ட நேரம் கவனமிழைக்காது. ஆனால் பிராணாயாமாவை பழக்கமாக செய்து தியானத்தில் அமர்ந்தால் சில நிமிடங்களிலேயே ஆழமான அமைதி நிலைக்கு செல்லலாம். 6, நடைமுறை முறை. தியானம் செய்யும் முன் சில நிமிடங்கள் நாடி சுத்தி பிராணாயாமா செய்யலாம். இதனால் இடது வலது மூளை சமநிலைப்படையும். அடுத்ததாக கபாலபதி செய்து சுவாச பாதையை சுத்தமாக்கலாம். பின்னர் மெதுவாக உஜ்ஜயி பிராணாயாமாவை செய்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் எளிதாக கவனமடையும். 7, தியான அனுபவத்தின் ஆழம். பிராணாயாமாவுடன் தியானம் சேர்ந்தால் உள்ளுணர்வு அதிகரிக்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, ஆனந்த உணர்வு தோன்றுகிறது. சில சமயங்களில் காட்சி ஒளி அல்லது ஒலி அனுபவங்களும் தோன்றலாம். ஆனால் அவை எல்லாம் தற்காலிகம். பிராணாயாமா மற்றும் தியானத்தின் உண்மையான பயன் உள்ளமைதியும் பரம ஆனந்தமுமே. மொத்தத்தில் பிராணாயாமா தியானத்தின் கதவை திறக்கும் சாவி. மூச்சை அறிந்து சீராக வைத்தால் மனம் தியானத்திற்கு இயல்பாகச் செல்கிறது. தியானம் பிராணாயாமாவின் பயன்களை பல மடங்கு உயர்த்துகிறது. இவ்விரண்டும் சேர்ந்து மனிதனை முழுமையாக்கும். பிராணாயாமா என்பது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, அது மனித வாழ்வியல் அடிப்படை ரகசியம். மூச்சை நாம் சரியாக புரிந்து கொண்டால் உடல் ஆரோக்கியமாகும், மனம் அமைதியாகும், ஆன்மா விடுதலை அடையும். பண்டைய முனிவர்கள் சொன்னது போல மூச்சு என்பது உடல் மற்றும் ஆன்மா இடையிலான பாலமாகும். ஒருவர் மூச்சை அறிந்து கொள்வது என்றால் அவர் தன் வாழ்வை அறிந்து கொள்வதற்கு சமம். மூச்சை கட்டுப்படுத்துவது என்றால் அவர் தனது விதியை கட்டுப்படுத்துகிறார். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கபாலபதி, பஸ்திரிகா போன்ற பிராணாயாமாக்கள் உதவுகின்றன. மனதை அமைதியாக்க நாடி சுத்தி பிராணாயாமா சிறந்தது. ஆன்மீக வளர்ச்சிக்காக உஜ்ஜயி பிரமரி பிராணாயாமா உபயோகமாகின்றன. அன்றாட வாழ்க்கையில் காலை சூரிய உதயத்திற்கு முன் சில நிமிடங்கள் மூச்சை கவனித்து பிராணாயாமா செய்வது மனதில் தெளிவையும் நாளுக்கான சக்தியையும் தரும். இரவில் படுக்கும் முன் மெதுவான பிராணாயாமா செய்வது உடலை சோர்விலிருந்து விடுவித்து ஆழ்ந்த உறக்கத்தை அளிக்கும். இதன் மூலம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் சமநிலையடையும். பிராணாயாமா தொடர்ந்து பயிற்சி செய்தால் சிந்தனைகள் தெளிவாகின்றன. கோபம், பொறாமை, பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் கரைந்து விடுகின்றன. ஒருவர் உள்ளார்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கத் தொடங்குகிறார். அங்கேதான் அவர் உண்மையான சுதந்திரத்தையும் பரம அமைதியையும் காண்கிறார். மொத்தத்தில் மூச்சு என்பது நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய செல்வம். அதை சரியாக பயன்படுத்தினால் மனித வாழ்க்கை ஆரோக்கியமும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக மாறும். பிராணாயாமா என்பது அந்த செல்வத்தை வெளிப்படுத்தும் சாவி. அந்த சாவியை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் உபயோகியுங்கள். உங்களின் வாழ்வு தெய்வீகமாக மாறும்.